சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது தவணைக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. சென்னை மெட்ரோ ரயில் முதலீட்டு திட்டத்தின் இரண்டாவது தவணையாக ஆசிய வளர்ச்சி 240 மில்லியன் அனுமதி வழங்கியுள்ளது. இது மெட்ரோ பாதைகள் 3, 4 மற்றும் 5 விரிவாக்கத்தை ஆதரிக்கிறது. 2022ஆம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஏடிபியின் 780 மில்லியன் நிதி வசதியின் ஒரு பகுதியாக இந்த தொகை 20 கிலோமீட்டர் உயரமான மற்றும் நிலத்தடி வழித்தடங்கள் மற்றும் 18 நிலையங்களுக்கு நிதியளிக்கும். இதில் 3வது வரியின் சோழிங்கநல்லூர் சிப்காட் பாதை, 4வது வரியின் கலங்கரை விளக்கம் கோடம்பாக்கம் பிரிவு மற்றும் 5வது வரிக்கான அமைப்பு பணிகள் ஆகியவை அடங்கும். இவை 2028ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவடையும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கலங்கரை விளக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே இந்த மெட்ரோ பணி நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் குறிப்பாக போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மெட்ரோ பணி நிறைவடையும் என ஏற்கனவே தகவலாக வெளியாக இருக்கிறது. இந்த அடிப்பில் 2028இல் இந்த பகுதி முடியுமானால் சென்னையை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியாக பார்க்கப்படும் என்பது மிக முக்கிய ஒன்றாக. அந்த அடிப்படையில் இந்த 240 மில்லியன் அனுமதி வழங்கி இருப்பது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சலோமி, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது தவணைக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. சென்னை மெட்ரோ ரயில் முதலீட்டு திட்டத்தின் இரண்டாவது தவணையாக ஆசிய வளர்ச்சி 240 மில்லியன் அனுமதி வழங்கியுள்ளது. இது மெட்ரோ பாதைகள் 3, 4 மற்றும் 5 விரிவாக்கத்தை ஆதரிக்கிறது. 2022ஆம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஏடிபியின் 780 மில்லியன் நிதி வசதியின் ஒரு பகுதியாக இந்த தொகை 20 கிலோமீட்டர் உயரமான மற்றும் நிலத்தடி வழித்தடங்கள் மற்றும் 18 நிலையங்களுக்கு நிதியளிக்கும். இதில் 3வது வரியின் சோழிங்கநல்லூர் சிப்காட் பாதை, 4வது வரியின் கலங்கரை விளக்கம் கோடம்பாக்கம் பிரிவு மற்றும் 5வது வரிக்கான அமைப்பு பணிகள் ஆகியவை அடங்கும். இவை 2028ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவடையும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கலங்கரை விளக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே இந்த மெட்ரோ பணி நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் குறிப்பாக போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மெட்ரோ பணி நிறைவடையும் என ஏற்கனவே தகவலாக வெளியாக இருக்கிறது. இந்த அடிப்பில் 2028இல் இந்த பகுதி முடியுமானால் சென்னையை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியாக பார்க்கப்படும் என்பது மிக முக்கிய ஒன்றாக. அந்த அடிப்படையில் இந்த 240 மில்லியன் அனுமதி வழங்கி இருப்பது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.